ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாவின் சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கெல்லாம் சைடிஷாக சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்திக்கோங்க. உளுந்து சேர்த்துட்டு உளுந்தை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு ஆனோடனே இது கூடவே காரத்துக்கு வரமிளகாய் 4 சேர்த்திக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வரமிளகாய் வதக்கும் போதே கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்திக்கோங்க. இதை கூடவே 3 பல் பூண்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்தும் போது நம்ம சட்னி அரைக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, வரமிளகாலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்திக்கோங்க. மீடியம் சைஸில். தக்காளி அதிகமாக சேர்த்த வேண்டாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்திக்கோங்க. புளி சேர்த்துட்டு தக்காளி, புளி எல்லாம் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்திட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தேங்காய் துருவல் கூடவே 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்திக்கோங்க. நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணுற கடலை சேர்த்திட்டு இதை ஒரே ஒரு டைம் ஒரு 10 செகண்ட் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம அரைச்ச சட்னியை வேற ஒரு பவுலில் சேர்த்திக்கோங்க. எப்பவும் ஒரே மாதிரி சட்னி அரைக்காமல் இந்த சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணுங்க. ஒரு சின்ன பேனை அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா வெடித்த உடனே இதில் உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சட்னிக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்திக்கோங்க. சட்னியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சிம்பிளான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை சூடான இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.